வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் இணைச்சட்டம் நூலில் 14வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 13.96% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். துக்கம் கொண்டாடும் முறைக்கு தடை. நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் மக்கள். எனவே இறந்தவருக்காக உங்கள் உடலை சிதைத்துக் கொள்ள வேண்டாம், உங்கள் தலைமுடியை மழித்துக் கொள்ளவும் வேண்டாம். ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம். மண்ணுலகின் மீது உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் தனி சொத்தாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். உண்ணத்தக்க தகாத விலங்குகள், தீட்டான எதையும் உண்ண வேண்டாம். நீங்கள் உண்ணத்தகும் விலங்குகள் இவையே: மாடு, செம்மறியாடு, வெள்ளாடு, கலைமான், காட்டுமான், கவரிமான், காட்டு வெள்ளாடு, கொம்புமான், காட்டு ஏறுது, காட்டு செம்மறி ஆகியன. மேலும் விரிகுளம்பு உள்ள விலங்குகளில் குளம்புகள் இரண்டாக பிரிந்திருப்பதும் அசை போடுவதுமான விலங்குகளே உண்ணலாம். ஆயினும் அசை போடுவனவற்றிலும் விரிகுளம்பு உள்ளவைகளிலும் ஒட்டகம், முயல், குழி முயல் போன்றவற்றை உண்ண வேண்டாம். ஏனெனில் அவை அசை போடுகின்றன, ஆனால் அவற்றுக்கு விரிகுளம்பு இல்லை. அவை உங்களுக்கு தீட்டானவை. பன்றி விரிகுளம்பு உள்ளதாயினும் அசை போடுவதில்லை, அதுவும் உங்களுக்கு தீட்டானது. இவற்றின் இறைச்சியை உண்ணவும் வேண்டாம். இவற்றின் இறந்த உடலை தொடவும் வேண்டாம். நீர்வாழ்வன அனைத்திலும் சிறகும் செதிலும் உள்ளவற்றை நீங்கள் உண்ணலாம். சிறகும் செதிலும் மற்ற எதையும் உண்ணலாகாது, அவை உங்களுக்கு தீட்டானவை. தீட்டற்ற எல்லா பறவைகளையும் நீங்கள் உண்ணலாம், ஆனால் பறவைகளில் பின்வருவனவற்றை நீங்கள் உண்ணலாகாது: கழுகு, கருடன், பைரி, வல்லூறு, எல்லாவித பருந்துகள், எல்லாவித காகங்கள், நெருப்பு கோழிகள், கூகுகள், செம்புகங்கள், எல்லாவிதமான வேட்டை பருந்துகள், ஆந்தை, கோட்டான், நாரை, மீன் கொத்தி, நீர்க்காகங்கள், நீர்க்கோழி, கொக்கு மற்றும் எல்லாவித வல்லூறு, புழு கொத்தி, வெவ்வால் ஆகியன. மேலும் பரப்பனவற்றில் பூச்சிகள் யாவும் உங்களுக்கு தீட்டானவை, அவற்றை உண்ண வேண்டாம். தீட்டற்ற பறவைகள் அனைத்தையும் நீங்கள் உண்ணலாம். தானா இறந்து போன எதையும் உண்ண வேண்டாம், ஆனால் அதை உன் வீட்டில் இருக்கும் அந்நியனுக்கு உண்ணும்படி நீ கொடுக்கலாம், அல்லது வேற்றினத்தானுக்கு விற்கலாம். ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம். வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாய்ப்பாலில் சமைக்க வேண்டாம். 10ல் 1 பாகம் அளிப்பதற்கான சட்டம். ஆண்டுதோறும் உன் நிலத்தில் விளையும் எல்லா பலன்களிலும் 10ல் 1 பாகத்தை பிரித்தேடு. தம் பெயர் விளங்கும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்ட இடத்தில் உன் தானியங்களிலும் உன் திராட்சையேசத்திலும் எண்ணெயிலும் 10ல் 1 பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையேற்றுக்களையும் அவரது திருமுன்னுண்பாய். அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு என்றும் அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி அளிக்கும் போது அவர் தம் பெயர் விளங்கும்படி தேர்ந்து கொண்ட இடம் உனக்கு வெகு தொலைவில் இருந்தால், நெடும் பயணம் செய்ய வேண்டியதாயும் உன் பொருட்களை தூக்கி செல்ல முடியாததாயும் இருந்தால், நீ அதை விற்று பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இடத்திற்கு செல். அங்கே உன் விருப்பம் போல் மாடு, ஆடு, திராட்சை ரசம் அல்லது மது ஆகியவற்றையும் உன் நெஞ்சம் விரும்பிய எதையும் அந்த பணத்திற்கு வாங்கி நீயும் உன் வீட்டாரும் உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்டு மகிழ்வீர்களாக. உன் நகரில் குடியிருக்கும் லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சொத்துரிமையும் இல்லாததால் அவனை கைவிட்டு விடாதே. 3ஆம் ஆண்டின் இறுதியில் அவ்வாண்டில் விளைகின்ற எல்லா பலன்களிலும் 10ல் 1 பாகத்தை பிரித்து உனது நகரின் வாயில் அருகே வை. உன்னோடு பங்கும் சொத்துரிமையும் இல்லாத லேவியரும் உன் நகரில் வாழும் அந்நியரும் அனாதைகளும் கைப்பெண்களும் உண்டு நிறைவு கொள்வர். அப்போது அனைத்து செயல்களிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். நாம் 1189 அதிகாரங்களில் 167 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.